இன்டெல், ஏஎம்டி, அப்புறம் என்விடியா, டிஎஸ்எம்சி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுடைய சொந்த தொழிலை விட்டுட்டு இப்போ வந்து ஏஐ டேட்டா சென்டர்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ராஃபிட் அதில் தான் வருதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ ஃபாக்ஸ்கானும் சேர்ந்துருக்காங்க. உலகத்தில் நம்பர் 1 ஆன மேஜர் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் மேனுஃபேக்சரிங் நிறுவனமான ஃபாக்ஸ்கான் எங்களுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதை விட ஏஐ டேட்டா சென்டர் தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, அதுலேருந்து வர ரெவன்யூ தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இருக்கிற எல்லா கம்பெனியும் அவன் தொழிலை சைடு ஆக்கிட்டு ஏஐ டேட்டா சென்டரே மெயினாக வச்சுக்கிட்டே போனால் அப்புறம் மற்ற தொழிலில் எவன் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுலையே உலகம் வருஷம் ஃபுல்லாக விற்கிற ஒரே ப்ராடக்ட்னா அது ஸ்மார்ட் ஃபோன், அதில் ஒன்று. அதுவே சைட் பிஸ்னஸ் ஆக்கிட்டு இவன் ஏஐ டேட்டா சென்டரை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஃபாக்ஸ்கானும் அதில் சேர்ந்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இப்போ வந்து பார்க்கப்படுது. கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் முடிய போகுது. இப்போ ஏற்கனவே ரேம்லாம் இங்கேயோ விலை ஏறி போய்கிட்டுருக்கு. பார்ப்போம் இது எங்கே போய் முடியுதுன்னு. இன்னும் 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாம் பழைய மொழி ஆகிறதுக்கு. சப்ஸ்கிரைப்.